எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் மங்கையர்க்கரசி நாயனார். மங்கையர்க்கரசியார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். பாண்டிய நாடு முழுவதும் சமண சமயம் பரவியிருந்த பொழுது சைவ சமயத்தினை பின்பற்றிய இருவர்களில் மங்கையர்க்கரசியாரும் ஒருவர். இதனால் சைவர்கள் மங்கையர்களுக்கு அரசி என்ற பொருளில் இவரை மங்கையர்க்கரசி நாயனார் என்று அழைக்கின்றனர். மங்கையர்க்கரசியார் பழையாறையை ஆட்சி செய்த சோழ மன்னன் ஒருவருக்கு மகளாகப் பிறந்தார். இவர் சைவ ஒழுக்கத்தில் சிறந்தவராய் வளர்ந்து திருமணப் பருவம் அடைந்த பொழுது சோழ மன்னன் இவரை நின்ற சீர் நெடுமாறன் என்னும் பாண்டிய மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்தார். பாண்டிய மன்னன் சமண சமயத்தை சார்ந்து இருந்த சமண அடியார்களை பெரிதும் மதித்து வந்தான். அதனால் குடிகள் எல்லோரும் சமண சமயத்தையே சார்ந்து இருந்தனர். அரசவையில் குலச்சிறையார் என்னும் ஓர் அமைச்சர் தவிர மற்றோரையெல்லாம் சமண சமயத்தவராகவே இருந்தனர். நாட்டில் இவ்வாறு சமண சமயத்திற்கு செல்வாக்கு அதிகம் இருப்பதை அறிந்த சைவராக இருந்த மங்கையர்க்கரசியார் மனம் வருந்தி மீண்டும் பாண்டிய நாட்டில் சைவம் செல்வாக்கு பெற வேண்டும் என்று எண்ணினார். இவ்வாறு இருக்கும் வேளையில் திருஞான சம்பந்தப் பிள்ளையார் பாண்டிய நாட்டுக்கு அடுத்த திருமறைக்காட்டிற்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டதும் சைவம் தழைப்பதற்கான வழி பிறந்துவிட்டது என்று மங்கையர்க்கரசியார் மகிழ்ந்து அமைச்சரான குலச்சிறையாரோடு ஆலோசித்து சம்பந்தப் பெருமானிடம் தமது தூதுவரை அனுப்பி வைத்தார். தூதுவர் சென்று ஞானசம்பந்தப் பெருமானை வணங்கி மங்கையர்க்கரசியாரின் மனக்கருத்தை கூற சம்பந்தப் பெருமானும் பாண்டி நாட்டுக்கு வருவதாக ஒப்புக்கொண்டார். பின்னர் சம்பந்தப் பிள்ளையார் பல திருப்பதிகளையும் வணங்கி மதுரை அம்பதியை நெருங்கிய வேளையில் மங்கையர்க்கரசியாருக்கு நல்ல நிமித்தங்கள் தோன்றின. அப்போது திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் முத்துச்சிவிகை மீது அமர்ந்து சிவனடியார்கள் சூழ மதுரைக்கு வந்தடைந்தார் என்ற மங்களகரமான செய்தியை சொன்னோருக்கெல்லாம் மங்கையர்க்கரசியார் பரிசில் அளித்து மகிழ்ந்திருந்தார். அந்த வேளையில் குலச்சிறையாரும் வந்து அடிபணிந்து நின்றார். அவரிடம் நமக்கு வாழ்வளிக்க வந்த வள்ளலை எதிர்கொண்டு அழைத்து வாரும் என்று பணித்தார். தாமும் ஆளவாய் அண்ணலை வழிபட்டு வருவதாக அரசனிடம் கூறிச் சென்று நல் வரவளிப்பதற்காக காத்து நின்றார். ஆளவாய் அமர்ந்த ஈசனை வணங்கும் அன்புறு காதலுடன் வருகின்ற சம்பந்தப் பிள்ளையாருக்கு எதிரே செல்லாமல் மங்கையர்க்கரசியார் ஒரு புறமாக ஒதுங்கி நின்றார். இறைவனை வழிபட்டு திருப்பதிகமும் பாடி கோயில் முன் ஞானசம்பந்தர் வந்தபொழுது தலைமிசை குவித்த கையராய் அவர் முன் சென்றார் மங்கையர்க்கரசி நாயனார். ஞானசம்பந்தப் பிள்ளையாரது பக்கத்தில் நின்ற குலச்சிறையார் அவரிடம் நாயனார் எதிர் வருவதை சுட்டிக்காட்டியதும் ஞானசம்பந்தப் பிள்ளையார் விரைந்து சென்று அவரை வணங்கினார். தேவியார் சிவக்கன்றின் செங்கமல பொற்பாதத்தில் வீழ்ந்து வணங்க வீழ்ந்து கும்பிட்டு கிடக்கும் மங்கையர்க்கரசியாரை பிள்ளையார் பெருகிய அருளோடு தனது கரங்களால் எடுக்க எழுந்து கையாரத் தொழுது நின்ற அரசியார் கண்ணீர் மல்க யானும் என் பதியும் செய்த தவம் என் கொல் என்று வணங்கி நின்றார். பிள்ளையாரும் பரசமய சூழலில் தொண்டராய் வாழும் உங்களை காண வந்தோம் என அருள்மொழி கூறினார். ஞானசம்பந்தப் பிள்ளையாரின் அருள் பெற்று பாண்டி நாடு உய்ந்ததென்ற உறுதியோடு அரசியார் அரண்மனைக்குள் புகுந்தார். அன்று பள்ளியறைக்கு வந்த மன்னன் யாதும் பேசாமல் சோகமாயிருப்பதைக் கண்ட அரசியார், மன்னா, உமக்கு நேர்ந்தது என்ன? ஏன் துயரத்துடன் இருக்கின்றீர்கள் என்று விசாரித்தார்.
அதற்கு அரசன், சோழ நாட்டு சிவவேதியர் ஒருவர் நமது அடியார்களை வாதினில் வெல்ல வந்திருக்கின்றார் என்று கூற, வாதினில் வெல்பவர் பக்கம் சேர்தலே நமக்கு முறை, அதன் பொருட்டு கவலை ஏன் என சமாதானம் செய்தார் அரசியார். ஆனால் அரசனுக்கு ஆறுதல் கூறினாலும் அன்று இரவு முழுவதும் நாயனார் கவலையுடனேயே இருந்தார். வஞ்சனையால் வெல்ல நினைக்கும் சமணரால் சம்பந்தப் பிள்ளையாருக்கு என்ன ஆபத்து நேருமோ என்பதே மங்கையர்க்கரசியாரின் கவலையாக இருந்தது. அவ்வாறு ஆபத்து ஏதும் நேர்ந்தால் தான் உயிர் துறப்பதே தகுந்தது என உறுதியும் பூண்டார். அரசியார் அஞ்சிய வண்ணமே அன்று இரவு சமணர்கள் ஆளுடைய பிள்ளையார் உறைந்திருந்த மடத்திற்கு தீ வைக்க, இறையருளால் சம்பந்தப் பெருமான் எந்த குறையுமின்றி நலமுடன் வந்து மன்னனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயை தீர்த்து வைக்கின்றார். பின்னர் பாண்டிய மன்னனுக்கு பரசமய கோளரியார் திருநீர் அளித்து விடைபெற, அது கண்ட மதுரை மாநகரத்தில் உள்ளோர் எல்லாம் மங்கள நீரணிந்து சைவர்களாக மாறினர். ஒருமுறை நாவுக்கரசு சுவாமிகள் திரு ஆலவாய் இறைவனை தரிசித்திருந்த காலத்தில் தாமும் தன் பதியாரோடு சென்று அவர் திருப்பாதத்தை பணியும் பாக்கியத்தை பெற்றார் அரசியார். பின்னர் மன்னனுக்கு நெடுங்காலம் சைவ வழித்துணையாயிருந்த மங்கையர்க்கரசியார் மன்னவனோடு சேர்ந்து ஈசனின் இணையடி நீழலை அடைந்தார். சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் மங்கையர்க்கரசி நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு, வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக. மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா.